பயனாளர்களை இரவு 2:30 மணிக்கு சென்றார்கள். கோயம்புட்டை உடைத்து உள் நுழைந்தார்கள். இவர்கள் உடைக்கும் பொழுது நான் யோசித்தேன், ஆட்டை குடிக்க முயற்சிக்கிறார்கள். அதில் போன்ற கலர் போகிறேன். அப்படி உடனே போலீசாருக்கு ஒரு ஏற்பாடு பண்ணி சொல்லினாங்க ஜட்னா போலீஸ். அதற்கு டவுன் இந்த இடம்னு சொல்லினான். ஆனால் அப்படி கலர் கொண்டுட்டு உள்ளுக்குள்ளாக அரசியல் வந்துடாமல் எனக்கு அவங்க மதிக்க முடியாது. அவர்கள் வந்து உடனே என் அறிவித்தார்கள். உடனே எனக்கு கணவர்கள் படித்தவரை ஒரு சூழல் பழக்க வைத்து எனக்கு காலில் காட்சி அளவெட்டி என்னை ஒரு சூழல் கொண்டு பழக்க வைத்து நகைகளை கேட்டு 2 நாட்கள் என்னிடம் மகன் இல்லை, நீங்கள் இருப்பதைத்தான் தேடி எடுக்கலாம், நான் அவருக்கு கேட்கவில்லை என்று சொன்ன பொழுதும் அவர்கள் தொடர்ந்து எனக்கு கத்தியோடு இருந்து இம்சப்படுத்தினார்கள். இம்சப்படுத்தி கொண்டிருந்த பொழுது நான் அதுக்கு முன்னரே நான் கத்தினான். வைத்த பொழுது ஐநூறு கலன் கலன் சொல்லி பக்கத்து எல்லாரும் கத்தினான். எல்லாரும் கேட்டதான் ஒருவரும் தெரியவில்லை. அடுத்த நாள் 8:30 மணிக்கு ஒருவர் தெரியவில்லை, போலீசார் வரவில்லை. அந்த வந்த கட்ட சொன்னாங்க, போலீசார் வரமாட்டார்கள், நாங்கள் சிங்களவர், எங்களுக்கு அவர்கள் ஒன்றால் வர மாட்டார்கள் சொன்னாங்க. அது போலவே அவர்கள் வரவில்லை. போலீசாருக்கு போனால் நாளை உங்களை வந்து கொண்டு போகணும்னு சொன்னாங்க. நான் பொறுத்து 8:30 மணி பார்த்து 7வது கட்டத்தில் வெளியாக வழிவிட்டு பக்கத்து சொன்னேன். அதை சொன்னேன், எந்த ஆட்டம் சொன்னேன், கொண்டு சொல்ல வேணாம், ஒருத்தன் விளைவிட்டேன். நாளைக்கு 10 நடக்கணும்ப்பா, நான் கட்டாயம் சொல்லத்தான் சொல்லி நான் வெளியாக போய் 10 சொல்ல இருக்க வரையில நான் போகணும்னு சொல்லி வர 2 ஆம்பளை ஆஃபீஸர் போனாங்க. நான் அவர்கள் சொன்னேன், இரவு சரியாக கஷ்டப்பட்டு போட்டார்கள். எங்களுக்கு அயல்கள் ஒரு உதவி கேட்கவில்லை. அப்படியான நேரத்தில் எங்களுக்கு உதவி பணம் கேட்கவில்லை, ஒரு சாப்பாடு கவலை இல்லை. எனக்கும் கட்டியாக எனக்கு பதவிகள் வாயாளர் போய் கொண்டுள்ளாரு. எனக்கு உதவி ஒன்று கேட்டேன். அந்த ஆஃபீஸர் உடனே சொன்னேன், நான் அவசரமாக போகிறேன், கொஞ்ச நேரத்தில் திரும்பி வருவேன் சொல்லி போயிட்டு நான் எதிர்பார்க்கலையா அப்படி வருவேன் சொல்லி கொஞ்ச நேரத்தில் வந்தேன். விஷயம் என்னென்னு கேட்டேன். கேட்ட உடனே ஆர்மி ஆஃபீஸர் எல்லாம் அறிவிச்சு கண்டிப்பாக 10 பேர் 15 பேர் 20 பேர் 25 பேர் சொல்லி எல்லா ஆஃபீஸரும் வந்தாங்க. பின்னத்தில் ஒரு நினைக்கிறேன் ஒரு பெரிய ஹாய் ஆஃபீஸர் எல்லாரும் வந்து அன்றைக்கு 6 மணி போல 2 மணி சொன்னாங்க. அவங்களோட கலரை கொடுத்து விட்டோம், போராட்டம் கேட்கப்பட்டுள்ளது சொன்னார்கள். அந்த ஹேண்ட் ஃபோனில் எடுத்து சில நகைகளை காட்டினாங்க, கொண்டு வருவோம்னு சொன்னார்கள். வந்து 6 மணி போல வந்து நகைகளை கொண்டு காட்டினார்கள். மிச்சம் ரெண்டு சொல்லி போட்டு போயிட்டார்கள். அடுத்த ஆதாரங்கள் தொடர்ந்து இதை அலுவல் பார்த்து கொண்டு போது எனக்கு சொன்னார்கள், இது போலீசாருடைய வேலை, நாங்கள் இது தலையிடக்கூடாது, நீங்கள் போலீசாருக்கு அழியுங்கன்னு சொன்னாங்க. நான் வந்து நேற்று அடிச்சேனா இவங்க உனக்கு விரைவு முதலே